முன்பு ஒரு காலத்தில் காஷ்யபர் என்னும் முனிவருக்கும் மாயை என்ற அவரது மனைவிக்கும் சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன் என்ற 3 மகன்களும் அசமுகி என்ற மகளும் பிறந்தனர். அண்ணன் தம்பிகள் அனைவரும் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்து சிவசக்தியைத் தவிர வேறு எந்த சக்தியாலும் மரணம் ஏற்படக்கூடாது என்ற வரம் பெற்றனர். சூரனும் 2 சகோதரர்களும் நிறைய கொடுமைகளைச் செய்தனர். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பல்வேறு துன்பங்களை ஏற்படுத்தினர். இவர்கள் ஈஸ்வரனிடம் முறையிட்டனர். தேவர்களின் துயரத்தை அறிந்த எம்பெருமான் தன்னுடைய சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருடம், ஈசானம் என்ற 5 முகங்களின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 குழந்தையை உருவாக்கி கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைத்தார். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்று பெயர் பெற்றார். அவைகள் வளர்ந்த பிறகு பார்வதி தேவி அந்த அறுவரையும் ஒருவராக்கினார். இதனால் அவர் கந்தன் என பெயர் பெற்றார். அவர் வாலிப பருவம் அடைந்த பின்னர் சூரனை வதைக்க அனுப்பப்படுகிறார். முருகன் சூரன் ஆண்ட வீரமகேந்திரபுரம் நோக்கி படையெடுத்துச் செல்கிறார். இவருக்கு துணையாக வீரபாகுதேவர் தலைமையில் பூதகணங்களும் தேவர்களும் செல்கின்றனர். தாரகனின் கிராவுஞ்சமலை என்னும் மாயமலை முருகனின் வேலுக்கு முதலில் இரையாகிறது. பின் சிங்கமுகன், சூரனின் மகனான பானுகோபன் என அடுத்து அடுத்து வீழ்கின்றனர். இறுதியாக சூரனுடன் யுத்தம் நடைபெறுகிறது. சூரன் ஆறுமுகக் கடவுளின் வீரத்தைக் கண்டு மலைத்து போகிறான். முதல் நாள் போரில் சூரன் தோற்று தோல்வியுடன் திரும்புகிறான். இறுதி நாள் போரில் சூரன் ஒரு இடத்தில் வேங்கை மரமாக மாறி நிற்கிறான். முருகன் தன்னுடைய வேலை கொண்டு அந்த மரத்தை 2 கூறாகப் பிளந்து அதில் ஒரு பகுதியை மயிலாகவும் இன்னொரு பகுதியை சேவல் கொடியாகவும் மாற்றுகிறார். முருகன் சூரனை வதைக்கவில்லை. சூரனிடம் இருந்த அசுர எண்ணங்களை அழித்து அவனை தன் அருகில் வைத்துக் கொண்டார். எனவே அகிம்சையை கடைபிடித்த முதல் கடவுள் என் அப்பன் ஆறுமுகக் கடவுளே. ஓம் சரவண பவாய நமக. சூரபத்மனை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கருத்துக்களில் கூறுங்கள்.